கேரளாவின் வயநாடு நிலச்சரிவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மண்ணில் புதைந்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் இறந்தவர்கள் எண்ணிக்கை 290ஐ தாண்டிவிட்டது. இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. மீட்பு பணியில் இறங்கியுள்ள ராணுவம் தற்காலிக பாலம் அமைத்து சரிவில் சிக்கிய முண்டக்கை கிராமத்தை அடைந்துள்ளது. எங்கே பார்த்தாலும் மரண ஓலம் கேட்கிறது. தோண்டும் இடங்களில் எல்லாம் சடலங்கள் மீட்கப்படுகிறது. மீட்பு பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கடைசி நபரையும் பாதுகாப்பாக அழைத்து வருவதே ராணுவத்தின் பணி என்கிறார் மேஜர் ஜெனரல் மேத்யூ. 30th of July to help the affected people of Wayanad and government of Kerala in this rescue operation. It is a very complex operation and we are confident of rescuing or taking out whatever dead bodies that are unfortunately left into the debris. Within 2 hours our bridge will be operational and we'll be able to push in equipment into the site. It is a major effort that we have done to have this bridge established where the old bridge has been washed away, and this will help rescue efforts along. நிலச்சரிவின் போது சூரல் மலை மக்கள் பாதுகாப்பாக தேடி சென்ற பள்ளி சிதைந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது. பள்ளிகள் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இப்போது பாலம் அமைத்து பள்ளியை அடைந்துள்ள ராணுவம் சேற்றில் புதைந்த உடல்களை மீட்டு வருகிறது. நிலச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் வீடுகள் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளன. வீடுகளுக்குள் இருந்த சிலிண்டர்கள் உள்பட சில பொருட்கள் சேற்றில் புதைந்து வெளியே தெரிகிறது. இப்போது வயநாடு பகுதியில் மழை ஓரளவு குறைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது ராணுவம்.